சார். சூப்பர்யா, பரவாயில்லையே தம்பி, சொன்னபடியே முடிச்சிட்டிங்களே. சார், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஷேர் எப்படி சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா சார்? ஒரு நிமிஷம். ஹலோ சார், நான் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னேன்ல. ஒரு தடவை சொன்னால் புரியாதா? ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ணி தொந்தரவு பண்ணுறீங்க? சார், அந்த ஷேரோட கரண்ட் வேல்யூ என்னன்னு தெரியும்ல, அப்புறம் எப்படி சார் இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டுக்கு என்ன பேச சொல்கிறீங்க? பாவம் சார், அவங்க தாத்தா கொடுத்ததுன்னு கடைசியாக இது ஒன்று மட்டும் தான் சார் இருக்குது. எனக்கு என் கஸ்டமர் ஏமாறக்கூடாது. நான் சொன்ன அமௌண்ட்டுக்கு ஓகேனா சொல்லுங்கள், இல்லைனா விட்டுருங்க. சாரி சார். சொல்லுங்கள் சார். என்ன பிரச்சனை? இல்லை சார், கிளைண்ட் ஒருத்தர் ஒரு டீல் முடிச்சு கொடுக்க சொல்லியிருந்தார். என்ன டீல்? சார், பிரதாப்னு ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் பழக்கமானார். அவங்க தாத்தா வந்து நிறையா கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டார். வேறு எதுக்காகவும் இல்லை சார், 30 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன கம்பெனியில் ஷேர் போட்டிருக்காரு. அதோட இன்றைக்கி மதிப்பு 2 கோடி. பிரதாப்புக்கு ஏதோ அவசரமாக பணம் தேவைப்படுது போல். இப்போ ஃபோன் பண்ணார்ல, அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி 1 கோடி ரூபாயில் முடிச்சுக்கலான்னு சொன்னேன். ஆனால் அவர் 70 லட்ச ரூபாயில் கேட்குறாரு சார். அது எப்படி சார் முடியும்? பிரதாப்புக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்ல சார். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் திரும்ப திரும்ப கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கார் சார். 2 கோடியா? நல்ல டீலாச்சே. 1 கோடியை கொடுத்துட்டு டபுளாக எடுத்துக்க வேண்டியதானே? இதை தான் சார் நானும் சொல்கிறேன், புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. இதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். ஓகே, see you again. அதோட இன்னைக்கு மதிப்பு 2 கோடி. பிரதாப்புக்கு ஏதோ அவசரமாக பணம் தேவைப்படுது போல். அதோட இன்னைக்கு மதிப்பு 2 கோடி. 2 கோடி. ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த பிரதாப் டீல் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதில் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணியாச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எல்லாம் தெளிவாக இருக்குது சார். ஏன் கேட்குறீங்க? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டீலை நம்மளே வாங்கிக்கலாம்னு ஆசைப்பட்றாங்க. அதான் அதை நமக்கே மாற்றி வர மாதிரி எதுவும் பண்ண முடியுமா? பண்ணலாம் சார், பட் கிளைண்ட்டுக்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேனே, அதான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிற ஒன்சியை நானே கொடுத்துட்றேன். அப்படியா சார்? சரி, நான் பிரதாப்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். ஓகே ராகவ், இதை மட்டும் பார்த்து முடிச்சு கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நானே செஞ்சிடறேன். ஓகே சார். ஆட்டோ. இந்தாங்கண்ணா. ஜனா, வாமா பூஜா. ஜனா எங்கண்ணா? கால் பண்ண அட்டன் கூட பண்ண மாட்டேங்கிறான். இங்கே தான்மா எங்கேயோ பக்கத்தில் எங்கேயோ போயிருக்காப்ல. உட்காருமா, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். சரிண்ணா.
நீ என்ன வேலை பார்க்குற ஜனா? இவ்வளோ பணம் எப்படி உன்கிட்ட? பூஜா, ஜனா ப்ளீஸ் ப்ளீஸ் உண்மையை மட்டும் சொல்லு. இது மற்றவங்களை ஏமாற்றி சம்பாரித்த பணம் தான். பூஜா 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 ப்ளீஸ் பூஜா. பூஜா நான் சொல்கிறத கேளு. பூஜா ப்ளீஸ். பூஜா ஏய் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. பூஜா ப்ளீஸ் பூஜா நான் சொல்கிறத கொஞ்சம் ஏய் கொஞ்சம் நில்லு. ஹே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. நான் பண்ணது தப்பு தான். ஐயோ எதுக்கு மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு தான் மற்றவங்களை ஏமாத்துறது ஒன்றும் புதுசு இல்லையே. ஆமாம், நான் அந்த ஊரில் இருக்க எல்லாரையும் ஏமாத்திருக்கேன். ஆனால் ஒன்றும் இல்லை. அப்படியா? இந்த போய் எத்தனை நாளைக்கு ஜனா? என் உடம்ப தொடர வரைக்குமா? சொல்லு ஜனா, மத்தவங்களை பணத்துக்காக ஏமாத்தின என்ன அதுக்காக தானே? ஓடி ஓடி டேய், பணத்தை என்னடா பண்ண? ரூம்ல பணத்தை காணோம். ஆடிட்டர்கிட்ட கொடுத்துட்டேன். டேய், உனக்கு என்ன பைத்தியமா? அதை அடிக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். நீ பாட்டை குத்துறன்ட்ட. டேய், உன்னதாண்டா கேட்குறேன். டேய் கதிர் ப்ளீஸ், இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத. எனக்கு வேறு வழி தெரிலடா. என்னடா ஆச்சு? பூஜாவை அடிச்சிட்டேன்டா. டேய் ஏன்டா? நான் பண்ணுறது தப்பு தான்டா. அதுக்கு அவள் என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. நான் உடம்புக்காக தான் பழகிறேன்னு. சரி, அதுக்கும் நீ பணத்தை கொடுத்ததுக்கும் என்னடா சம்பந்தம்? இல்லைடா, நான் யாருன்னு அவள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பணம் என்கிட்ட இருக்கக்கூடாது. அதான் திரும்ப கொடுத்துருவன்ட்டேன். அவன் சொல்கிறான்னு கொடுத்துருவன்ட்ட. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுடலாம்டா. விட்டுறலாமா? நேத்திக்கு வந்த பொண்ணுக்கா எல்லாத்தையும் விட்டுறலாங்கிறியா? நம்ம அடித்த பணத்தை வச்சு தாண்டா இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்தோம். இவ்வளோ நாள் நானும் அப்படி தானே நினச்சிட்டு இருந்தேன். நம்ம சந்தோஷமாக இருந்தது பணத்தினால இல்லை, நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்ததுனால. அதே மாதிரி தாண்டா பூஜாவும். அவள் என்னை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி இல்லைனாலும் சரி, இனிமேல் அவள் மட்டும்தான்.